தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். லண்டன் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு தூக்கத்தை தொலைத்தார் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். லண்டன் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு தூக்கத்தை தொலைத்தார் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். அந்த தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு ஓராண்டுகளுக்கு முன்பாகவே சில தனியார் நிறுவனங்கள் கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் சில அறிக்கைகளை வெளியிட்டன. அதில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும், நடிகர் விஜய் ஆட்சியை பிடிப்பார், அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என்றெல்லாம் கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்புகள் நடைபெற்றன. ஆனால் தற்பொழுது லண்டன் நிறுவனம் ஒரு புதிய கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த கருத்து கணிப்பில் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் திமுக அதிமுக வாக்கு வங்கியை பாதிப்படைய செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. திமுக அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றது. அதிமுகவை காட்டிலும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உள்ளதாக அந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. நடிகர் விஜய் அவர்கள் திமுகவின் பெருவாரியான வாக்குகளை பிரிக்கிறார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வி அடையும் என்று அந்த லண்டன் நிறுவனம் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது. நடிகர் விஜய் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதால் அதிமுக நூலிலையில் வெற்றி பெறும், நூலிலையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. மேலும் 5 முதல் 7 தொகுதிகள் வரை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது. நடிகர் விஜய் தொடர்ந்து களத்தில் இருந்தால் 2031ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறும் அல்லது ஆட்சி அமைக்கும் என்று அந்த லண்டன் நிறுவனம் கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. இது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை, அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. 200 தொகுதிகள் வரை வெற்றி பெறலாம் என்று நம்பிக்கையோடு களமிறங்குகிறார். ஆனால் சமீபத்திய கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு எதிராக உள்ளன. லண்டன் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பும் திமுகவுக்கு எதிராக உள்ளது. திமுக தோல்வியடையும், அதிமுக நூலிலையில் ஆட்சி அமைக்கும், தமிழக வெற்றி கழகம் 5 முதல் 7 தொகுதிகளில் வெற்றி பெறும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் களத்தில் இருந்தால் 2031ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவார் அல்லது ஆட்சியை பிடிப்பார் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. பொதுவாகவே திமுக கூட்டணி தற்பொழுது பலவீனம் அடைந்துள்ளது. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அது ஒரு பலமான கூட்டணியாக தென்பட்டது. ஆனால் தொகுதி பங்கீடு பிரச்சனை திமுகவில் மிகப்பெரிய ஒரு தலைவலியாய் உருவெடுத்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காங்கிரசுடன் மோதல் ஏற்பட்டு மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவுக்கு வேலை பார்ப்பார்களா, திமுகவினர் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு வேலை பார்ப்பார்களா என்ற கேள்விக்குறி. மதிமுகவும் அதிருப்தியில் உள்ளது. 4 தொகுதிகளை பெற்ற மதிமுக தற்பொழுது மிகப்பெரிய அதிருப்தியில் உள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவற்றுக்கு தொகுதிகள் குறைத்து கொடுக்கப்பட உள்ளன. இந்த கட்சிகளும் திமுக மீது அதிருப்தியில் உள்ளன. ஆக திமுக கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒருமித்த ஒரு கருத்து இல்லை, ஒரு மன அமைதி இல்லை. தங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதில் அவருக்கு அக்கறையும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்கள் திமுக மீது, திமுக கூட்டணி கட்சிகள் மன வருத்தத்தில் உள்ளன. திமுகவை பொறுத்தவரை ஆட்சியே கிடைக்காவிட்டால் பரவாயில்லை, அள்ளி கொடுக்க மாட்டோம், கிள்ளிதான் கொடுப்போம் என்பதுதான் அவர்கள் மனநிலை. தற்பொழுது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை கிள்ளி கொடுக்கிறது. இது திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அது கண்டிப்பாக எதிரொலிக்கும். லண்டன் நிறுவனம் கருத்துக்கள் தெரிவித்தபடி திமுக தோல்வியடையத்தான் செய்யும். நூலிலையில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது.